Praise the Lord. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் ரட்சிப்பின் கூடாரத்திலிருந்து உங்களுக்காக இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட பேசும்படி வந்திருக்கிறேன். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இத்தனை மாதங்கள், இந்த வருஷத்துல 4 மாதங்களை கடந்து வந்து விட்டோம். ஏறக்குறைய 5வது மாதத்திற்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். 4 மாதங்களும் தேவனுடைய பிள்ளைகள் அநேக நெருக்கங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் நம்மை சூழ்ந்து நெருங்கி வந்தது உண்மைதான். ஆனாலும் கூட இந்த நல்ல நாளிலே தேவ பிள்ளைகள், ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். இந்த சங்கீதத்தை தாவீது எழுதியிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும், விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம். இந்த வார்த்தையின்படி தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தையை கவனிச்சு பாருங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடர போகிறது. ஒருவேளை வேலை மேல போராட்டமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், வியாபாரத்துல, தொழில்ல, வேலை ஸ்தலத்தில், தேவனுடைய பிள்ளைகளை உங்க ஊழியத்துல போராட்டத்தோடு நீங்க உங்க ஊழியத்தை செய்யலாம். இந்த மாதம் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நன்மையும் கிருபையும் தொடரும். 430 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்தில் இருந்து அந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக தேவன் மோசே அனுப்பினார். மோசே ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்தார் பார்வோன் கரத்தில் இருந்து. இந்த ஜனங்க வனாந்தரத்தில் கர்த்தரால் நடத்தப்பட்டு வந்தார்கள். இந்த பார்வோனுடைய இருதயத்தில் ஒரு கடினம் வந்தது. இந்த ஜனங்களை எப்படி தப்ப விட்டோம் என்று சொல்லி 600 பிரதான ரதங்களையும் தேவனுடைய பிள்ளைகளை அநேக ரதங்களையும் கொண்டு இந்த ஜனங்களை எப்படி ஆகிலும் வனாந்தரத்தில் அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி அலைந்து திரிந்து ஓடி வந்தான். அந்த 600 ரதங்களை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்க துவண்டு போனார்கள், மனம் உடைந்து போனார்கள், சோர்ந்து போனார்கள். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நீங்களும் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக தான் இந்த விசேஷித்த நற்செய்தி வார்த்தை. தேவ பிள்ளைகளை, ஆம், இந்த ஜனங்கள் அந்த பார்வோனை பார்த்து பயந்து போனார்கள். ஆனால் பார்வோன் கரத்தில் இருந்து விடுவித்த தெய்வத்தை அவர்கள் நினையாமல் போனார்கள். இவர்கள் கண்களுக்கு தெரிந்தது எல்லாம் இந்த மோசே மாத்திரம்தான் தெரிந்தார். இந்த மோசேயின் மீது அவர்களுக்கு கோபம். மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். மோசேயை அவர்கள் அதிகமாய் வெறுத்தார்கள். எகிப்திலே கல்லறை இல்லை என்றா எங்களை இந்த வனாந்தரத்தில் அழிக்கும்படி கொண்டு வந்தீர் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வார்த்தைகளாலே அவர்கள் பேசினார்கள். எல்லாருக்குள்ள ஒரு நினைவு வந்துடுச்சு, இந்த பாலைவனத்தில், இந்த வனாந்தரத்தில் நிச்சயமாக நாங்கள் சாக போகிறோன்னு சொல்லி. ஏன்னாக்கா முன்னாடி செங்கடல் இருக்கிறது, பின்னாடி 600 பிரதானமான ரதம் வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நெருக்கப்பட்டு இருக்கலாம், நீங்கள் அதிகமாக வேதனைப்பட்டு இருக்கலாம். வியாதி நிமித்தம், பலவீனத்தின் நிமித்தம், சோர்வி நிமித்தம் நீங்கள் பலவீனப்பட்டு சோர்ந்து போயிருக்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூட அப்படி தான் இருந்தார்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் என்ன நடந்தது? தேவனுடைய பிள்ளைகளை, நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த பார்வனை பார்த்து பயந்து போனார்கள். ஒரு காரியம் நடந்தது தேவ பிள்ளைகளை. மோசே தன் கரத்தில் இருந்ததான அந்த கோலை எடுத்து நீட்டும்படி தேவன் மோசேக்கு கட்டளை கொடுத்தார். மோசே தன் கரத்தில் இருந்த அந்த கோலை எடுத்து அந்த சமுத்திரத்திற்கு நேராய் நீட்டின பொழுது செங்கடல் 2ஆய் பிளந்தது. ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்களை தேவன் அந்த செங்கடலின் நடுவே கடந்து வர பண்ணினார். பாருங்க, இந்த இப்படிப்பட்ட பயங்கரங்கள் நடந்தும் கூட இந்த ஜனங்க முன்னாடி இருக்கிற செங்கடல் பிளந்திருக்கிறத பார்க்காம பின்னாடி இருக்கிற பார்வோன் சேனையை பார்த்தார்கள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட தேவன் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அதெல்லாம் உங்க கண்களுக்கு தெரியாது. ஆனால் சாத்தான் கொண்டு வருகிற ஒரு சில நாச மோசங்கள் மாத்திரமே நம்மை பயங்கரமாக பயமுறுத்துகிறது அல்லவா?
இந்த மாதத்தில் தேவனுடைய பிள்ளைகள் என்ன நடந்தது? அந்த செங்கடலின் வழியாய் கடந்து போய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து விடலாம் என்று நினைத்த அந்த பார்வோனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. எந்த வழியாய் தொடர்ந்து போய் அழித்து விடலாம் என்று நினைத்தார்களோ அதே செங்கடலிலே அவர்கள் எல்லாரும் ஒரு ஈயத்தை போல அமிழ்ந்து போனார்கள். நெகேமியாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் ஒரு கற்பாறையை போல அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லி. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலே இவர் நம்முடைய தேவன். இந்த ஜனங்கள் பாருங்க, 40 ஆண்டு காலமாய் கர்த்தர் நடத்தி வந்தார். அவருடைய பாதங்கள் வீங்கவும் இல்லை, அவருடைய கால்கள் வீங்கவும் இல்லை. அவருடைய அந்த பாதரட்சைகள் அவர்கள் நடக்க நடக்க அதுவும் வளர்ந்து வந்தது. அவருடைய வஸ்திரங்கள் வளர்ந்து வந்தது. இப்படிப்பட்ட நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர்ந்து வந்து கூட அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு பெரிய ஒரு துன்பம் என்ன தெரியுங்களா? எங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது, எங்களுக்கு ஏன் அப்படி நடக்குது, எங்களுக்கு ஏன் அப்படி நடக்குது. இன்னைக்கு நீங்களும் அப்படி சொல்வீர்கள் என்று சொன்னால் உங்களோடு கூட இந்த வார்த்தை பேசும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த 5வது மாதம் மாத்திரமல்ல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உங்களை தொடர போகுதுங்க. நன்மையும் கிருபையும் உங்களை தொடர போகுது. இந்த மாதத்தில் இருந்து அது தொடங்க போகிறது. உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறது. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமூட்ட வகையில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். பிரியமானவர்களே, உங்களை கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை நன்மையும் கிருபையும் தொடர போகுது. எதை குறித்த கவலைப்படாதீங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் உங்களை நடத்துகிற தேவன் இன்னார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளணும். தேவ ஜனமே, 40 வருஷம் இந்த ஜனங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்தினார், நித்தமும் நடத்தினார், தவறாமல் நடத்தினார். தேவ பிள்ளைகளை, இந்த ஜனங்களை ஆண்டவர் நடத்தி வந்தது போல உங்களையும் நடத்துகிறார். உங்களையும் நன்மையும் கிருபையும் தொடரும். தேவ பிள்ளைகளை, நீங்கள் சோர்ந்து போகாதீருங்க. இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே நன்மையும் கொடுக்க போறாரு, அதே நேரத்தில் கிருபையும் கொடுக்க போறார். ரெண்டுமே வந்தா எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? நிச்சயமாய் தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு இந்த மாசத்துல நன்மையும் கிருபையும் உங்களை தேடி வந்து உங்களை நடத்த போகிறது. உங்களுக்காக ஜெபிக்கிற பரலோக பிதாவே, இந்த ஜனங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா, இவர்களை ஆசீர்வதியும், நன்மையும் கிருபையும் இவர்களை பின்தொடரட்டும். ஆண்டவருடைய கிருபை இவர்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தருடைய வீட்டிலே இவர்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கட்டப்பா. என்னென்ன தேவைகளோடு வாஞ்சிகளோடு இந்த புதிய மாதத்திற்குள் வந்திருக்கிறார்களோ இவர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. இதை பார்க்கிறவர்கள் பார்க்காதவர்கள் ஆண்டவர் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உங்களுடைய கரத்தில் இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் இவர்களை வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு ரட்சகர் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் ரட்சிப்பின் வார்த்தையில உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.